இங்க பாரு. எங்க? கண்ணத்தை தொடச்சுக்கோ. ஏன்? எதுக்கு? கண்ணாடியில பாரு. என்னங்க, அபி தாலி வாங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். என்னமாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? அபி இன்னும் காணானோ? தாலி வாங்க அப்ப போனவ இன்னும் வரல. எப்பவும் லேட் ஆனா லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணி சொல்லுவா. இப்ப ஃபோன் கூட பண்ணல. கொஞ்சம் அவன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாரு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, என்னங்க, அந்த ஆசாரி கடைக்கு வேணா ஃபோன் பண்ணி கேட்கலாமே. அந்த கார்டை கொடுங்க அனுக்கிட்ட. ஹலோ. உங்க கடையில காலையில 2 பேர் தாலி ஆர்டர் பண்ணாங்கல்ல? ஆமாம்மா, அவங்க பொண்ணு வந்து நகையை வாங்கிட்டு போயிடுச்சு. எப்போ நகையை வாங்கிட்டு போனாங்க? அவங்க நகை வாங்கும்போது ஈவினிங் 4 மணி இருக்குமா. ஏன் கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். அபி கடையில இருந்து கிளம்பும் போது மணி 4 இருக்குமா? என்னடி சொல்ற? தாலி வாங்க அப்ப போனவ கடையில இருந்து வீட்டுக்கு கிளம்பிருந்தா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. தாலி வேற கையில வச்சிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீவானே, பயப்படாத. அபி ஒன்றும் விவரம் இல்லாதவ கிடையாது. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம், டிராஃபிக்ல எங்கேயாவது மாட்டிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம், பொறுமையா இருக்கு. வருவோம். தாலி வாங்க போனவ இன்னும் வரல. அப்பா சொல்ற மாதிரி டிராஃபிக்ல சிக்கியிருந்தாலும் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. எங்கேயோ இடிக்குதே. எதுக்கும் பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேட்போம். அபிய வர காணும். பார்ட்னரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப பார்ட்னர் எங்க இருப்பாங்க? ஐயோ, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேனே. ஐயோ, தலையெழுத்து. கர்மம் கர்மம், எல்லாம் சஞ்சீவனால வந்தது. என்ன போய் தொடப்பத்தை பிடிக்க வச்சுட்டானுங்களே.
எங்க வீட்ல கூட இப்படி எல்லாம் செஞ்சது இல்லையே. என்ன போய் இப்படி பண்ண விட்டுட்டானுங்களே. எப்படியோ முடிச்சாச்சு. இந்தாம்மா மாப்போடு. இன்னும் முடியலையா? எப்படி முடியும்? நீ ஐயோ. மாப்போட்டா தானே முடியும். ஐயோ அப்பா, முடியவே இல்ல. இந்தா புடி. போமா, போய் சீக்கிரம் மாப்போடு போ. போறேயா, நீ வேற. போ போ. இந்த சஞ்சீவ் பயிலால என் வாழ்க்கையில நான் பண்ணாத வேலையெல்லாம் பண்ண வச்சுட்டானே. இனி அவனுக்கு எப்போ என் ஞாபகம் வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவானோ தெரியல. ஐயோ, வீட்டுக்கு போன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா போனை கார்லயே வச்சுட்டேன். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே ஆண்டவா. ஐயோ, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை சுட்டதடா. ஐயோ சஞ்சீவ், இங்க விட்டுட்டு போயிட்டியே ஆண்டவா, என் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டானே. இந்த சஞ்சீவ் பயலாலதான் எல்லா கஷ்டமும். என்னது சிந்தாமணி மாதிரி இருக்கு? சேச்சே, அவ ஏன் அப்படிலாம் இருக்காது. என்ன டெய்லர், ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ என் பக்கத்துல வராத. ஏன் வந்தா என்ன? வேண்டாம், சும்மா இரு. ஐயோ, என்ன உன் உடம்பு இப்படி கொதிக்குது? ஹே டெய்லர், உனக்கு ஜுரம் அடிக்குது. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, இப்ப திடீர்னு ஏன் இவ்வளவு ஜுரம் அடிக்குது உனக்கு? இதை எப்படியே விட்ட ஜுரம் கண்டிப்பா அதிகமாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிடும். எதுக்குமா இப்படி பண்றீங்க? உனக்கு ஜுரம் இருக்குல்ல, தலைக்கு சூடு ஏறினா உடம்பு இன்னும் முடியாம போயிடும். அதனால்தான் தலை சூட்டை குறைக்கிறதுக்கு பச்சை தண்ணியை நினைச்சு உன் தலையில வைக்கிறேன்.
அந்த தண்ணி காஞ்சு தலைக்கு போறப்ப சூடு குறைஞ்சிரும். இப்படியே துணி காய காய திரும்ப திரும்ப பண்ணா காலையில உனக்கு எல்லாம் சரியாயிடும். எவ்வளவு நேரம் தான் துடைக்கிற மாதிரி நடிப்ப? என்னது நடிக்கிறேனா? நீ தொடச்சு பாரியா, அப்பதான் ஏன் வலி தெரியும் உனக்கு. சரி சரி போதும், போய் கஸ்டமர் கவனி. கடைசியில இந்த சொட்ட தலையா என்ன பேரர் ஆக்கிட்டானே. என்னமா யோசிச்சுட்டு இருக்க? போமா, போய் கஸ்டமர் கவனி. போயோ நீயும் மூஞ்சியும். ஏமா அந்த பாப்பா அங்க வச்சுட்டு போமா, ஒரே ரோதனையா போச்சு. என்ன சாப்பிடுறீங்க? பட்டர் நான், பட்டர் நான், ஒரு கோபி மஞ்சூரியன் கிரேவி, ஒரு கோபி மஞ்சூரியன் கிரேவி, அப்புறம் சில்லி ஃபிஷ் ஃப்ரை. சிந்தாமணி, அண்ணா நீங்களா? அண்ணா சிந்தாமணி, இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஆமா, பெங்களூர் போலியா நீ? அந்த கொடுமையை நான் எப்படின்னே என் வாயால சொல்லுவேன். நீங்க பெத்து வச்சிருக்கிறீங்களே ஒரு புள்ள, அவன் பண்ண வேலைனாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு. யாரு? சஞ்சீவா? அவன் என்னம்மா பண்ண உன்ன? கார்ல போயிட்டு இருக்கும்போது சஞ்சீவ் பசிக்குதுன்னு சொன்னான். சரின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிடலான்னு இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். திரும்பி வரவே இல்லைன்னு. அவன் போனதுக்கு அப்புறம் இந்த ஓனர் சொட்ட தலைய என்கிட்ட காசு இல்லைன்னு என்ன வேலை வாங்கிட்டான்னு. ஏம்மா, உங்ககிட்ட காசு இல்லையா? உன் புள்ளதான் சொன்னா கார்டு இருக்கும்போது காசு எதுக்குன்னு, பேக் எதுக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு. சார் 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 சார், இவ இங்க வேலை பாக்குற பொண்ணு சார். ஏம்மா கஸ்டமர் கிட்ட என்னமா பிரச்சனை? யோ சொட்ட தலையா, கஸ்டமர் இல்லையா அது, அது என் அண்ணையா. அவர்கிட்ட என் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேயா. அண்ணனா? ஆமா சார், இவங்க என் தங்கச்சி தான். இவங்க எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துறேன். பிரச்சனை எதுவும் வேண்டாம், இதோட விட்டுருங்க. என்னென்ன பிரச்சனைய விட்டுடுங்கன்னு சொல்ற. உன் தங்கச்சிய மாடு மாதிரி வேலை வாங்கிட்டான் அவன். இவங்க சொன்னதை என்னால நம்பவே முடியல. பாக்குறதுக்கு ஃப்ராட் மாதிரி என்னது ஃப்ராடா? நான் ஃப்ராடா? சிந்தாமணி, சிந்தாமணி, சொன்னா கேளுமா. அவ்வளவுதான். சிந்தாமணி விடுமா. இத பாரு, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உனக்கு தான் அசிங்கம். மா போட்டது, பாத்திரம் கழுவுனது, மாவாட்டினது, இதெல்லாம் ஊருக்கே தெரியுமா? வேண்டாண்ணா, வேண்டாண்ணா. அப்ப இந்த பிரச்சனையை இதோட விடு, புரியுதா? சரிண்ணா. சார், அவங்க எவ்வளவு பணம் தரணும்னு சொல்லுங்க, அதை நான் கொடுத்துறேன். சரி சார். டெய்லர், இந்தா நீ இதுல படுத்துக்கோ. எதுக்கு? சொன்னாதான் செய்வியா? நீ பேசாம படிக்கிறியா இல்ல நானே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே படுத்துக்கிறேன். ம் ம். ஒரே நிமிஷம். பார்ட்னர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆசாரி ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா அபி அப்பவே தாலியை வாங்கிட்டு போயிட்டு தான் சொல்றாரு. ஆனா அபி இன்னும் வீட்டுக்கு வரல. என்னதான் நடக்குது? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எவ்வளவு ஆச்சுங்க? சொல்றேன் சார். அண்ணே, நான் ஹோட்டல்ல வேலை பார்த்த விஷயம் அன்னைக்கு தெரியக்கூடாது, நீ சொல்லிடாத அண்ணே. ஏம்மா, இதெல்லாம போய் அவட்ட சொல்லுவாங்க, சும்மா இருமா. அண்ணே போன் கொடுங்க. எவ்வளவு ஆச்சுங்க? 2000 ரூபா ஆகுது சார். இந்தாங்க வாங்கிக்கங்க.
எதுக்கு ஃபோன் பண்றாரு? சொல்லுங்க மாமா. பார்ட்னர். பார்ட்னர் நீங்களா? மாமா போன்ல நீங்க என்ன பண்றீங்க? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்க ஏன் போனே எடுக்கல? அதை விடு, அத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நான் சொல்ல போற விஷயத்த கவனமா கேளு. சஞ்சீவும் நானும் இன்னும் சென்னையை விட்டு தாண்டல. பெங்களூர் போற வழியில சஞ்சீவ் என்னை ஏமாத்திட்டு எங்கேயோ போயிட்டான். இனிமே சஞ்சீவை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அபிய பத்திரமா பாத்துக்கோ. எங்க அபியையும் ரொம்ப நேரமா காணுமே. தாலி வாங்க கடைக்கு போன அபி இன்னும் திரும்பி வரவே இல்லை. என்ன பார்ட்னர் சொல்ற? சஞ்சீவியும் காண, அபியும் காணமா? அப்ப 2 பேரும் ஓடி போயிட்டாங்களா? சச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. அபி அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். சர்டிபிகேட் கொடுக்கிற நேரமா இது? 2 பேரையும் காணோம். ஏதாவது தப்பு நடக்கிறதுக்குள்ள சீக்கிரமா 2 பேரையும் கண்டுபிடிங்க. நான் வச்சிடுறேன். இவங்க 2 பேரையும் காணுமா? எங்க போயிருப்பாங்க? இப்படிதான் எங்க அம்மா எனக்கு உடம்பு சரியாம போறப்போ இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. உடனே சரியாயிடும்.